கருப்பு, கருப்பு, இங்கதான்யா, நான் தான்யா முத்து. உண்மையா பார்க்காம போற? முத்து நீயா? மறந்து போயிட்டீங்களா? நான் ஏதோ யாரோ படுத்துருக்காங்கன்னு போயிட்டு இருக்கேன் முத்து. நான் தான் வாங்க உட்காருங்க. எப்படி இருக்க முத்து? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முத்து. என்ன முத்து, உடம்பு எப்படி இருக்கு? வீட்டுல எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க முத்து. எப்படி இருக்காங்க வீட்டுல எல்லாரும்? நல்லா இருக்கேன். இப்பதான் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சரி, அது ஏதோ போயிட்டு இருக்கு லைஃப். எப்படி இருக்காங்க பொண்ணு பிள்ளைங்க? நல்லா இருக்கு. உங்க லைஃப் எப்படி இருக்கு? போதும் முத்து. ஐயா வீட்டுல தானே வேலை பாக்குற நீ? ஆமா முத்து. ஏன் கேக்குற? ஐயாவை பத்தி தான் யோசிச்சுட்டு போயினே இருக்கிறேன் நான். என்ன ஐயா என்ன பேசுன ஐயானால? ஒண்ணும் இல்ல முத்து. இப்போ புதுசா ஐயா கிட்ட வந்து ஒரு பையன் ஒட்டியிருக்காப்ல. சரி. அந்த பையனை ஐயா தலையில தூக்கி வச்சு ஆடுன்னு ஆடுறாரு. ஐயோ, அது வந்து இப்பதான் முத்து, கொஞ்ச நாளா தான். நம்மளும் வருஷமா ஐயா கிட்ட வேலை செய்யறோம். சரி. அவர் காலையே சுத்தி சுத்தி வரோம். ஆமா. ஆனா இப்ப அந்த பைய புள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்மள மதிக்கிறதே இல்ல முத்து. ஐயோ, இந்த புதுசா செஞ்சேன் அவனா? அவனே தான் அந்த காவாலி பசங்க நான் முத்து. உனக்கே தெரியும் முத்து, அந்த பைய வந்து ஊருக்குள்ள என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப மோசமான பையன். என்ன அக்கிரமம், என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஐயாக்கு தெரியலையே. ஆனா அந்த பைய புள்ள ஐயாவை என்ன பண்ணுனானே தெரியல முத்து. ஐயோ, அந்த அளவுக்கு ஐயாவை மயக்கி அவர் சொல்றதெல்லாம் கேட்கற வச்சிருக்கிறான் முத்து. ஐயோ, அந்த பையனுக்காக ஐயா பண்றாரு பாருங்க, எல்லாத்தையும் வாரி வாரி இறக்கிறாரு முத்து. அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. எதுவுமே கேள்வி கேட்கறது இல்ல. அவன் சொல்றதுதான் வேத வாக்கு அப்படின்னு ஒரே முடிவோட இருக்கிறாரு. சரி, எப்படி? நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் முத்து. ஆனா ஐயா கேட்கற மாதிரி இல்ல. ஆனா ஒண்ணு முத்து, அந்த பைய புள்ள எதுக்காக வந்து ஐயா கிட்ட இந்த மாதிரிலாம் பண்றான்னு தெரியுமா? ஐயாக்கு இருக்கிறத ஒரே பொண்ணு. சரி. அந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணி போடணும் அப்படின்ற மாதிரி அவரோட பிளான். சரி சரி சரி. அதுக்கு தகுந்த மாதிரி ஐயாவை வந்து மஜா பண்ணிக்கிட்டு ராஜா பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பண்றாப்ல. ஆனா வந்து அவன் பண்றது வந்து கடைசியில ஒரு நாளைக்கு என்ன பிரச்சனையில வந்து முடிய போகுது. ஆமா, அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும் நினைக்கிறேன். நமக்கே தெரியும் முத்து அவனை பத்தி. அவன் வந்து ஊருக்குள்ள என்னென்ன பண்ணிட்டு இருந்தான். சிங்கிள் டீக்கு வந்து அந்த அளவுக்கு என்கிட்டே வந்து கேட்டிருக்கிறான். நானே எவ்வளவு நாள் அவனுக்கு பைசா கொடுத்துருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆனா முத்து ஐயா என்ன பண்ணுனானே தெரியல முத்து. அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கிறான். அவன் சொல்றதுதான் வேதம் தான். பேச்சுக்கு அவனை பேச்சை மதிக்கிறதே இல்லாம எல்லாம் பண்றாரு. ஒண்ணுமே புரியல முத்து. ஆனா இத பாரு முத்து, அவனுக்கு வந்து இப்ப புதுசா ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு முத்து. அவன் வந்து பைய புள்ள திருட்டு பீடி அடிச்சிட்டு இருந்தான். அதுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் அவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா என்னால தாங்க முடியல முத்து. என்னால மனசு ஐயாக்கு நம்ம இவ்வளவு விசுவாசமா இருக்கிறோம், இவ்வளவு தூரம் அன்பா இருக்கிறோம். ஆனா நம்ம பேச்சு வந்து அவர் காதுல விழுறதே இல்ல முத்து. இதை ஏன் முத்து இருக்கு? உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? நான் இதை விட முத்து, நான் வந்து ஐயாக்கு நான் பணிவிட செய்யறேன். இந்த 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 புறம்போக்கு நான் பணிவிட செய்யணுமா? தேவையில்லையா? நான் வந்து ஐயாக்கு காப்பி எடுத்து கொண்டு போய் கொடுக்குறேன். அவர் சொல்றாரு அவனுக்கு கொடு அப்படின்ட்டு. ஐயா ரொம்ப மாறிட்டாரு. நான் வேற என்ன பண்றது முத்து? கொண்டு கொடுத்தேன். ஆனா ஒண்ணு முத்து, இந்த பைய புள்ளையோட ஒரிஜினல் முகத்தை காமிச்சு அவன் முகத்தில கிழிச்சு ஐயாவுக்கு வந்து இவன் யாருன்றா நான் கண்டிப்பா காமிப்பேன் முத்து. கண்டிப்பா காட்டியா? இல்லைன்னா ஏன்னா ஐயாவுக்கு விசுவாசமா இருந்ததுக்கு அர்த்தமே இல்லை முத்து. சான்ஸ் இல்லை. நான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு முத்து, என்னால தாங்கவே முடியல. சரி சரி முத்து, நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லாம் அவன் மனசுக்கு ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஒன்றும் கவலைப்படாம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆனா நான் ஒண்ணு கடைசியா சொல்றேன் முத்து, ஐயாக்கு மட்டும் ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கேன், நான் வந்து என்ன ஆனாலும் பயப்பட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது ஐயாக்கு வந்து இவன் யாருன்றத நான் கண்டிப்பா நிரூபிப்பேன் முத்து. சரி சரி முத்து, ஒன்றும் கவலைப்படாத, நல்லபடியா நடக்கும். சரி முத்து, பாப்போம். பயப்படாத கருப்பு, உன் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாம போய் நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடு. சரியா? என்ன கருப்பா, என்ன தாங்க முடியல. கேட்டுக்கலாம் தாங்க முடியல. இருக்கா என்ன கேட்டுக்கலாம். ஒண்ணு இல்ல கருப்பா. ஐயாவை பண்றது எல்லாம் புரியும். ஐயாவுக்கு புரியும், ஒரு நேரத்துல புரியும். ஒண்ணு கவலைப்பட வேணும். கவலைப்பட வேணும். அழுகாத கருப்பா. நான் இருக்கேன்ல. அழுகாத கருப்பா. அழுகாத.